ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை என்னடி கோபால சுந்தரி. காலையில் எழுந்த உடனே திருமங்கைன்னு உன்னை கூப்பிடுற சுகம் இருக்கு பாரு. கண்ணை முழிச்ச நினைவு வந்த உன் பேர் வர்றதுடி வாயில. என்னுடைய பிரிய சகியே, என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. நீ என்னுடைய தோழி. தப்பு. என்னை நீ உன்னுடைய தோழியாக, தாசியாக, வேலைக்காரியாக ஏற்றுக்கொண்டது. அப்பா ரொம்ப நல்லவ மாதிரி பேசாதேடி. அது என்னமோ தெரியாது திருமங்கை. எனக்கு தோன்றதெல்லாம் உரிமையா உன்னிடத்துல தான் நான் பேசுவேன். இது என்னமா இருந்தது அந்த சதச்சந்திரானனா சொன்ன விஷயங்கள். எத்தனை விஷயங்கள் அவள் பேசினா. அப்பா சாத்தியம். திருப்பாவைக்கு உலகத்தை கடந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வராளே. அற்புதம். ஒவ்வொரு நாளும் ஆனந்தம். அது நேற்று நீ சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகு திருமங்கை. போனதை விட்டுடு, இனி கிடைக்கிறத பாருன்னு பாரு. சத்தியம். மனசு அப்படியே அழகாக கிடைச்சதெல்லாம் கொண்டாடிண்டு அனுபவிச்சுண்டு நன்றியோடு இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு அழகு. வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை விஷயங்கள் என் தகுதிக்கு மீறி தெய்வம் கொடுத்துருக்கு. எத்தனை விஷயங்கள்ல தெய்வம் கைப்பிடிச்சு அழிச்சுண்டு போயிருக்கு. என் உடம்புக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்கே தெய்வம். என் உடம்புக்கு எத்தனை விதமான ஆனந்தம் கொடுக்கிறது. என் கண்ணனை போல என் உடம்புக்கு இவ்வளவு சுகம் யாரால கொடுக்க முடியும்? பசி, தாகம், ஆகாரம், எத்தனை விதமான பிரேம சுகங்கள், எத்தனை விதமான ஞான வைராக்கிய விஷயங்கள், மனசுக்குள்ள எத்தனை பதில்கள், எத்தனை சமாதானம். அதெல்லாம் சத் சங்கத்தில் இருந்தா புரியறதுடி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அழகான அனுபவங்கள். அப்படியே வாழ்ந்துடணும் திருமங்கை. ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய எல்லையில்லாத இந்த அனுபவங்கள் மகோன்னதமானது. அப்பேற்பட்ட பாக்கியம். சரி வா, இன்னைக்கு பாக்கியத்தை வாங்கிக்க போகலாம். ஆமா திருமங்கை, நீ சொன்ன மாதிரி இன்னித்தோட பாக்கியத்தை வாங்கிக்கணும். அதில் கவனம் வைக்கிறேன். அதோ அழகா ஆண்டாள் ராமானுஜனன்னா என்னமா காத்துருக்கா. நானும் ஒரு நாளாவது சீக்கிரம் போய் அவர்களுக்காக காத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கோபால சுந்தரி, நீ சீக்கிரம்தான் எழுந்துக்கிற, சீக்கிரம்தான் தயாராகிற. என்ன பார்த்தோட பேசிட்டு இருக்க பாத்தியா? அதுல நேரம் போகிறது உனக்கு தெரியும். அதனால நீ பேசுற நேரத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுற. திருமங்கை, இப்பதான் புரியறது. பரவாயில்ல, என்ன பரவாயில்லவா காத்துட்டு இருக்கிறதா? இல்ல அந்த நேரத்துக்கு போயிடுறேனே, அது பரவாயில்லன்னு சொன்னது. நித்தியம் உன்னோட பேசுறேன் இல்லையா? நான் வேற ஏதான பைத்தியகாரத்தனங்கள் பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், மற்றவர்களோட வெட்டி கதை பேசிட்டு இருந்தேன்னா நிஜமாவே வருத்தப்படுவேன். உன்னோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கிற பரமபாகியம் டி. என்ன வேணும்? ஆயுசு முழுக்க உன்னுடைய திருவடி நிழல், சத் சங்கம், இப்படியே வாழ்ந்துடும். திரும்பி பேசிட்டு இருக்காதே, வா போகலாம். வா கோபாலசுந்தரி. என்ன போதும்
அதுவா ராமானுஜனா? உங்க திருவடி வாரத்தில் இருந்தால் போதும், ஆண்டாளுடைய பாசுரங்கள் சொல்லிட்டு இருந்தா போதும், திருமங்கையோட பேசிட்டு இருந்தா போதும், அப்புறம் சொல்லு யாத்திரை போனா போதும், இமயமலையில் நடந்தா போதும், திவ்ய தேசங்கள் சேவிச்சா போதும், எல்லா ஆச்சாரங்களோட பழகினா போதும். உனக்கு போதும்னு ஒன்று உண்டா கோபால சுந்தரி? ராமானுஜனா அதான் இல்லை. ஏன்னா புதுசு புதுசாக நீங்கள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. கண்ணனோ விதவிதமான அனுபவங்கள் கொடுத்து கொண்டு இருக்கான். இதை விட பாக்கியம் எனக்கு வேற என்ன வேணும்? அதனால ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ஒவ்வொன்றும் விசேஷமா இருக்கிறது. அது இந்த போதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் அதை வாங்கி கொள்ளும்படியாக பக்குவப்பட்டால் போதும். இவ்வளோ கிடைக்கிறது, இதெல்லாம் வாங்கிக்கும்படியாக நான் இருந்தால் போதும். இது ஒன்றுத்தை கூட தவற விடாம நான் அப்படியே பூரணமா வாங்கிக்கணும். ததாஸ்து. ஆஹா, இந்த ஆசிர்வாதம் போதும். ஆண்டாள் சொல்லு. அப்படி கோலோக பிருந்தாவனத்துல இருந்தெல்லாம் ஆட்களை கூட்டுண்டு வரையே, நான் எங்கடி கூட்டுண்டு வரேன்? கண்ணன் அனுப்பி வைக்கிறான். அது உன் திருப்பாவையினுடைய பலம். ஒன்று தெரியறது ஆண்டாள், கோலோக பிருந்தாவனத்திலிருந்து 14 லோகங்கள்லையும் உன்னுடைய திருப்பாவைக்கு நல்ல மவுசு இருக்கு. எல்லாரும் இதை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது எனக்கு புரியறது. அப்பேற்பட்ட திருப்பாவையை உன் கூட சேர்ந்து அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. கோடி 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 நமஸ்காரங்கள் உனக்கு. சரி, வா போகலாம். ஆண்டாள், நீ வரேன்றதுனாலேயே இந்த வீதிகள் எல்லாம் அவ்வளோ அழகா கோலம் போடுறா. மங்களகரமா இருக்குடி ஆண்டாள். அப்பா, அவ்வளோ அழகா சுத்தமா இருக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த மாடுகளுடைய சப்தம், பால் கறக்கிற சப்தம், பறவைகளின் சப்தம், வாசல் தெளிக்கிற சப்தம், தயிர் கடையிற சப்தம், பகவன் நாமம் ஜபிக்கிற சப்தம், குழந்தைகளுடைய சிரிப்பொலி சப்தம், விடியற் காலம்பர அழகா நடக்கக்கூடிய பக்தர்களுடைய பாத ஒலி, சலங்கை ஒலி எல்லாம் ஜோர். எவ்வளவு மகோன்னதமான ஒரு காலகட்டம். இதோ திருமுக்குளம், எத்தனை பேர் இறங்கி குளிக்கிறோம். இன்னும் கூட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறங்கும்படியா அவ்வளவு பெருசு. நம்ம பிரயாக்ராஜில் தீர்த்தமாடுறா போல. அஹோ பாக்யம், என்ன தவம் செய்தனை நான். ஆண்டாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழி, ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒவ்வொருத்தரும் உன்னை கொண்டாடுறதும், ஒவ்வொருத்தரும் உன் திருப்பாவைய அனுபவிச்சு பேசுறதும் சொல்லி மாளாது. அஹோ பாக்யம். உன் திருவடிப்பட்ட ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிண்டு திருமுக்களத்தை நமஸ்காரம் பண்ணி தீர்த்தமாடுறேன். எனக்கு இதுவே கங்கை, இதுவே யமுனை, இதுவே சரஸ்வதி, இதுவே தாமிரபரணி, இதுவே நர்மதா, இதுவே கோதாவரி, இதுவே சிந்து, இதுவே புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இந்த திருமுக்குளமே. எங்க ஆண்டாள் குளம் இது. ஆண்டாள் குலத்திற்கு ஒரு குளம் இந்த திருமுக்குளம். பாலசுந்தரி, அழகா பேசுறியே. திருமங்கை உன் கூட இருந்தா பேச்சு தானா வரும். பா, என்னமா இருக்கு திருமுக்குளம். மனசு அப்படியே அமைதியா ஆயிடுறது. வா வா, நேரமாகிறது. ஆமா ஆமா, நேத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ சொன்னிய திருமங்கை
நீ சொன்ன மாதிரி காவல்காரர்கள்லாம் தடுத்துட்டார்கள். ஆனாலும் அதில் ஒரு பாசுரம் கிடைச்சது. ஆமாம் சீக்கிரம் போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம். ஏது கோபாலசுந்தரி சொல்லு திருமங்கை, நித்தியம் இது நாள் வரைக்கும் சொன்ன பாசுரத்தை திரும்ப திரும்ப ஜபிக்கிறியா, இல்லாட்டி அன்னைக்கு பாசுரத்தை மட்டும் ஜபிக்கிறியா? திருமங்கை, முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளாக அந்தந்த பாசுரத்தோடு சேர்ந்து முதல் நாள் பாசுரத்தையும் சேவிப்பேன். மார்கழி திங்கள் சேவிச்ச முதல் நாள், 2வது நாள் மார்கழி திங்களும் வையத்து வாழ்வீர்கள், 3வது நாள் மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த, 4வது நாள் மார்கழி திங்கள் என்ன மறந்துட்டியா? இல்லை வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த ஆழிமழை கண்ணா, இப்படி ஒவ்வொரு நாளும். அப்போ இன்னி வரைக்கும் 16 நாள் பாசுரத்தையும் ஒழுங்காக சொல்லியிருக்காய். சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. எனக்கு என்ன வேறு வேலை? உன் கூட பேசுவேன், நீ வேறு ஏதான காரியத்தில் இருந்து அப்படி இந்த பாசுரத்தை ஜபிச்சுட்டு அலைவேன். இப்படி சுத்துறது தானே சுகம். ஐயா காவல்காரரே வணக்கம், உள்ளே போகலாமா? எல்லாரும் போகலாம். கோபாலசுந்தரி நீ போகக்கூடாது. வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. விளையாட்டுக்கு சொன்னோம், போ. ஆண்டாளம்மா, நேற்று நாங்கள் ஒன்றும் அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கலையம்மா. இல்லவே இல்லையா, கண்ணன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்த கொடுத்துருக்கான். அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய கைங்கரியம்லாம் எங்களுக்கு பெரிய பலம், எங்களுக்கு பெரிய உற்சாகம். உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் கைங்கரியம் பண்ணுறோம். ஆண்டாளம்மா ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேம்மா. அது பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லடா, அப்படி தான் பேசுவா ஆண்டாளம்மா. கோதாநாச்சியார் எங்களுக்கும் சேர்த்து சாமி கிட்ட வேண்டிக்கோம்மா, எங்கள் பிள்ளைகளும் உங்களோட சேர்ந்துட்டு பக்தி பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கட்டும். உங்கள் பசங்க நித்தியம் வராங்களே. ஆமாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைகள் வீட்டில் டெய்லி விதவிதமாக சொல்லும், எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்மா. சந்தோஷம். போங்க. பட்டர் இப்போ தான் போனார், இருந்தாலும் நீங்கள் போங்க, பரவாயில்ல. ஆஹா, இன்னைக்கு சீக்கிரம் உள்ள வந்தாச்சு. கோபால சுந்தரி திருமங்கை நிதானம். திருமங்கை நிதானம். வந்தாச்சா? கோதே, இன்னைக்கு சீக்கிரம் உள்ள விட்டுட்டாரா காவல்காரர்? நேற்று நீங்கள் வரத்துக்குள்ளே அவசரமாக பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அவர்களோட பேசுறதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடுது, வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும் ஆண்டாள், கொஞ்ச நேரம் காத்துன்னு இருக்கணும் நீ. அதனால் பரவாயில்ல சுவாமி, இதுவும் அவன் சங்கல்பம் தானே. யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அருள் செய்யணும்னு அவனுக்கு தானே தெரியும். அவனுடைய அனுகிரகத்துக்காக காத்துன்னு இருக்கிறது தானே இந்த ஜீவர்களுடைய கடமை. சரணாகதி ரகசியமே அதுதானே, காத்திருத்தன்ற ஒன்று. காத்துன்னு இருக்கோம் சுவாமி, நீங்கள் அழகாக என்னென்ன உண்டோ பண்ணிட்டு உங்களுடைய நேரப்படி நீங்கள் தரிசனம் பண்ணி வச்சா போதும். ஏண்டி ஆண்டாள், ஏன் இப்படி பண்ணுறான் கண்ணன்? அதுவாடி, கண்ணனுக்கு அவனுடைய பிரியமான நந்தகோபர், யசோதாம்மா இவர்களுக்கெல்லாம் நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு ஆசை. இப்போ தசரதற்கெல்லாம் காலங்காத்தால் அழகாக பாடி அவரை எழுப்புவார்கள். நம்ம நந்தகோபருக்கு யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்லை இல்லையா? அதனால் நந்தகோபர் யசோதா அம்மாவுக்கு யாராவது திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு ஆசை. அதனாலே அவன் இன்னைக்கு இப்படி சங்கல்பம் பண்ணியிருப்பான், பாடுவோமே. அப்படியா, இன்னைக்கு நந்தகோபர் யசோதா அம்மாவுக்கு திருப்பள்ளி எழுச்சியா? கேட்கவே நன்னா இருக்கேடி, சொல்லுடி.
அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அடடா, கிருஷ்ண குடும்ப சுப்பிரபாதமோ, கிருஷ்ண குடும்ப திருப்பள்ளி எழுச்சியோ. கண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால ஆஹா, இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு, அனுபவத்தை சொல்றதுக்கு எனக்கு கண்ணன் அனுமதி கொடுத்திருக்கான். நான் சொல்ல போறேன். யாருடி இது இப்படி வந்து பேசுறது? ஆமா, எனக்கு உரிமை இருக்கு. ஏ கோபால சுந்தரி அழகு, யாருடி திருமங்கி இப்படி அசற்றா? நானா? என்கிட்டயே கேளு, எதுக்கு திருமங்கையை கேட்கிற? நான் நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணன், பலராமன் எல்லாருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவள். என் பேரு பௌர்ணமாசி தேவின்னு பேரு. பூர்ணமாசி தேவின்னு சொல்லுவார்கள். பௌர்ணமாசி தேவியா? என்ன நம்ப முடியலையோ? இல்லை இல்லை, ரொம்ப நாளா எனக்கு உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசை. இன்னைக்கு பார்த்துட்டேன். சந்தோஷம். இன்னைக்கு நான் பேசுறத கேளு. ஆண்டாள் அழகா பாடினாய் பொண்ணே, ஜோரா பாடினாய்டி. ஆமா, எங்க நந்தகோபுரம் அப்படிதான் தெரியுமா? நான் என்னோட குருநாதர் நாரத மகரிஷி, அவர் சொன்னார், கணவன் போன பிறகு எதுக்குமா இங்க இருக்கா, இப்போ ரசமண்டலத்தில் போய் இருன்னு சொன்னார். அதனால குரு இட்ட வழக்கா நான் பிரஜமண்டலத்துக்கு வந்துட்டேன். வரும்பொழுதே என் பேரனை பேத்திய கூட்டுண்டு வந்துட்டேன். என் பேரன் தான் மதுமங்களன், பிராமண பையன்னு பேரு. கிருஷ்ணனோட தான் சுத்திட்டு கிடப்பான். கிருஷ்ணனோட வெண்ணையெல்லாம் திருடி மாட்டிப்பான். சமயத்தில் லலிதா விசாகா இவாகிட்ட மாட்டின்ட்டு அடியும் வாங்குவான். ஆனால் ராதாராணிக்கு ரொம்ப பிடிச்ச பைய, சமத்து பைய. கள்ளத்தனம் தெரியாது, மாட்டிப்பான். ஆனால் கிருஷ்ணன் அவனை கைவிட்டதே கிடையாது. எங்கள் நந்தபாபா எவ்வளோ வசதி தெரியுமா? நான் இந்த பேரனோடையும் பேத்தியோடையும் வந்தபோது எனக்கு தங்கறதுக்கு இடமெல்லாம் கொடுத்து மரியாதையாக நடத்துவார் தெரியுமா? அதாவது நான் தானே உனக்கு வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு நாள் கூட ஒரு துச்சமாக என்னை நடத்தினதில்லை. அந்த மரியாதையெல்லாம் நந்தகோபருக்கு தான். பா, எப்போ வந்தாலும் பௌர்ணமாசி மாதா சொல்லுங்கோ, எல்லாம் சௌகரியமாக இருக்கா, நாங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் விஷயத்தை கேட்பார். ரஜபூமியிலேயே அப்பப்போ மனுஷாளுக்குள்ள போட்டி பொறாம சச்சரவெல்லாம் வரும் இல்லையா? அப்படியா? ரஜபூமியிலே இதெல்லாம் உண்டா? கோபாலசுந்தரி, மனிதர்கள் தானே. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருப்பா. அது கோபிகளுக்குள்ள கிருஷ்ண அடையன் போட்டி வரும், பொறாம வரும். இதோ சந்திராவளி என்ன பாடுபடுத்துவா, ஆனாலும் அப்பப்போ சரி பண்ணுவோம்.
அவரை மாதிரிலாம் எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகாக விஷயங்கள் கேட்டு கேட்டு விரஜபூமிக்கான நல்லவைகள் எல்லாம் யோசிச்சு பண்ணுறதில்ல. எங்கள் நந்தகோபருக்கு சமானமாக யார் உண்டு? யார் வந்தாலும் சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் கொடுப்பார். யோசிக்கவே மாட்டார். மகாபலியை சொல்லுவோம்ல, மகாபலி கூட கொடுக்கும் பொழுது ஒரு பெருமை இருந்தது அவளுக்கு. இந்த பெருமைக்காக தான் சுவாமி ஓங்கி உலகளந்தார். நந்த பாபா அப்படி கிடையாது. கொடுக்கும்படியான நிலைமையில பகவான் வச்சிருக்கானே, நாம கொடுக்கறதையும் இவ்வளவு சத்தையோடு இவர்கள் வாங்கிக்கிறாளே, இவர்களுக்கு நான் நன்றி கடன்பட்டவன் ஒரு அபிப்பிராயம். சாதாரணமா வாங்கிக்கிறவார்கள் நன்றியோடு இருக்கணும். இங்க கொடுக்கிற இவர் நன்றியோடு இருப்பார். இவர்கள் வாங்கிக் கொள்வதனாலேயே எனக்கு கொடுக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சரியா சொன்ன வேண்டாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும். அறம் நந்தகோபருக்கு தெரிஞ்சதெல்லாம் அறம். கோவர்தனத்துக்கு அவ்வளவு பெரிய அன்னக்கூட்டோத்சவம் பண்ணார். யாரால பண்ண முடியும்? எங்க நந்தகோபுரை தவிர. அவ்வளவு ஜோர். இந்த கோவர்தனத்தை சுத்தி வஸ்திரமே சாத்தினோம் இந்த கோவர்தன பூஜை சமயத்துல. யார் வீட்லயாவது கல்யாணம்னா முதல் சீதனம் நந்தகோபர் வீட்டுல இருந்து தான் போகும். கல்யாண புடவையிலிருந்து சகலமும் பண்ணுவார். ரொம்ப உயர்ந்த ஒருவர். மூதாதையர்களுக்கு அத்தனை ஸ்ரத்தையோட எள்ளும் தண்ணியை இறைப்பார். தர்ப்பணம் எல்லாம் அவரை மாதிரி பண்ண முடியாது. அந்த வாத்தியார்களுக்கு, அந்த பண்ணி வைக்கக்கூடிய பிரகஸ்பதிகளுக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பார். கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எவ்வளவு கொடுப்பார். கிருஷ்ணனுக்கு அதான ராட்சசால ஒரு கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆயிடுத்துன்னா அவ்வளவு தான தர்மம் கொடுப்பார். கணக்கு வழக்கே கிடையாது. அப்படிப்பட்டவர். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும். சாப்பாடு, நந்தகோபர் வீட்டில் சாப்பாடு போல உலகத்தை எத்தனை யார் வீட்டில் பண்ண முடியும்? எத்தனை வகைகள் உண்டு தெரியுமா? அத்தனை விசேஷம். பழமா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், நந்தகோபர் வீட்டுக்கு வந்துட்டு கிடைக்கலேன்னு யாருமே போனதில்லை. சிவபெருமான் வரைக்கும், கிருஷ்ண தரிசனம் வரைக்கும் கொடுத்த ஒருவர், விசேஷமான ஒருத்தர். பூதனாவுக்கும் மோட்சம் கிடைச்சது நந்தகோபர் திருமாளிகையினால. சகடாசுரனுக்கு மோட்சம் கிடைச்சது நந்தகோபர் திருமாளிகையினால. நந்தகோபர் வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட ஒருவரும் போனதில்லை. பிரம்மருத்ராதி தேவர்கள் இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் நந்தருடைய விரஜத்துல. அவர் மகாவனம்ன்ற கோகுலத்தில் இருந்தாலும் சரி, நந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, சகட்டீகரான பிருந்தாவனத்தில் இருந்தாலும் சரி, கோவர்தன பூஜை பண்ணாலும் சரி, கண்ணனே பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பினாலும் நந்தகோபருடைய அறம் மாறினதில்லை. அதனாலதான் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும். அம்பரம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம். துணியும் ஒன்று இருக்கட்டும். பூதனாவுக்கு ஆகாசம் அம்பரமாகி அம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுத்தவர். எல்லாருக்கும் வானுலகம் தரக்கூடிய அம்பரம், அந்த அம்பரத்தையே தரக்கூடிய நந்தகோபன். அம்பரமே தண்ணீரே. இந்த ஜீவனுடைய தாகத்துக்கு பரமாத்மான்ற தண்ணீர் தரக்கூடிய நந்தகோபன். இந்திரியங்களுடைய தாபத்திற்கு கண்ணன்ற அனுபவத்தை தரக்கூடிய நந்தகோபன். அதனாலதான் கோபிகைகள் காத்தியாயனி விரதம் இருக்கு. அவர்களுடைய இளமை தாகத்திற்கு கண்ணன்ற தண்ணீரை தந்த நந்தகோபர். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும். ஜீவனுக்கு ஆகாரம் பரபிரம்மம். துர்வாசரிலிருந்து கர்க்க மகர்ஷியிலிருந்து
மகா ஞானிகள் வரைக்கும் நந்தகோபருடைய விரஜத்துக்கு வந்தாச்சுன்னா பரபிரம்மன்ற ஆகாரம் பூரணமா கிடைச்சிடும். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான். எம்பெருமான் எங்க எல்லாருக்கும் தெய்வம் அவர் தான். எங்களுக்கு கிருஷ்ணன் எங்களுக்கு கிடைச்ச பரிசு. எங்களுக்கு தெய்வம் யாருன்னா நந்தகோபர். நந்தகோபர் இல்லைன்னா எங்களுக்கு கிருஷ்ணானுபவம். கண்ணனையே அம்பரமாக, கண்ணனையே தண்ணீராக, கண்ணனையே சோறாக, கண்ணனையே தர்மமாக தரும் நந்தகோபன் எம்பெருமான். நந்தகோபாலாய் எழுந்திராய். நந்தகோபர் திருமாளிகைக்குள்ள வரதுக்கு எல்லாருக்கும் உரிமை. அடுத்த ராத்திரியில வசுதேவர் கண்ணனை கொடுத்துட்டு போலாம். அடுத்த ராத்திரியில வசுதேவர் கேட்காமலேயே யோகமாயை எடுத்துட்டு போகலாம். விஷப்பால் கொடுக்க வந்த பூதனையும் நந்தகோபர் திருமாளிகையில நுழைஞ்சு வைகுண்டத்தை அடையலாம். எங்க நந்தகோபர் போல யார் உண்டு? வானுலகத்திற்கு எல்லாரும் நந்தகோபருடைய நந்த விரஜத்துக்கு எல்லாம் அடைந்தார்கள். பல ஜென்மாவா சாபத்தில் இருக்கிறவாளுக்கு கூட நந்தருடைய விரஜத்துல தானே சத்கதி. தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், வத்சாசுரன், அரிஷ்டாசுரன், கேசி, காளியன், எத்தனை பேருக்கு பெருசு, அவ்வளோ பேர் இருக்கா. அதனால எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபரே நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுங்க, எங்களுக்கும் கண்ணன் வேணும் அப்படின்னு ஆண்டாள் சமத்தா ரொம்ப அழகா நந்தகோபரை பிடிச்சுட்டா. நந்தகோபரை கொண்டாடுறவர்கள கண்ணனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதெல்லாம் நந்தகோபால் அப்படின்னு அவன் தன்னை சொல்லும்போது நான் நந்தகோபால், நான் நந்தகோபால், நந்தநந்தன் அப்படின்னு சொல்லிப்பான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபுரம் அப்படின்னா எங்க யசோதா சமத்து, எங்க ராணி. அச்சோ, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து. விரஜத்துல எல்லாரும் பிரமிச்சு பார்க்கறது யசோதைய. எத்தனை அனுபவம்! ஏதோ விரஜத்துல இருக்கிறவர்கள் இல்லை, கோலோக பிருந்தாவனத்திலிருந்து, வைகுண்டத்திலிருந்து, பிரம்மலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், ருத்ரலோகம், ஸ்கந்தலோகம், பாதாளலோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எல்லாத்திற்கும் அது எப்படி என்ன தவம் செய்தனை யசோதான்னு கெஞ்சுவா. ஸ்திரீ ஜன்மாவுக்கு எத்தனை விதமான கிருஷ்ண அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு லிஸ்ட் போடணும்னா எங்க யசோதா மையா கிட்டதான் கேட்கணும். எத்தனை பாஷை அவளுக்கு தெரியும். இந்த கண்ணனை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாஷைகள் அவளுக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்திற்கு எத்தனை விதமான பாஷை உண்டு, அத்தனை பாஷையும் எங்க யசோதா மையாவுக்கு தெரியும். ஆனா அறிவொன்றும் இல்லாதவள்ன்ற மாதிரி இருப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ண சுகம், கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கணும்ன்றத தவிர ஒன்றும் தெரியாது எங்க யசோதா மையாக்கனால. பெண்களுக்கெல்லாம் வஞ்சிக்குடி அவதான் கொழுந்து. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்த எங்கள் யசோதா. பரபிரம்மத்தை கட்டி போட்ட யசோதா. பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதா. மோட்சம் தரக்கூடிய கண்ணனிடத்திலிருந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எல்லாம் எங்க யசோதைக்கு. பரபிரம்மத்தை அவ்வளவு அழகா குளிப்பாட்டிருக்கா, பரபிரம்மத்துக்கு பால் கொடுத்திருக்கா, பரபிரம்மம் கொட்டாவி விடும் பொழுது உலகத்தை பார்த்திருக்கா, பரபிரம்மம் மண்ணை தின்ன போது மிரட்டிருக்கா, பரபிரம்மம் போய் சொல்லி கேட்டவள் எங்கள் யசோதா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அத்தனை கோபிகைகள் அவ்வளவு புகார் சொல்லுவா. எல்லாம் சிரிச்சு கேட்டு அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருவா. நந்தகோபுரம் ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு.
ஏண்டி இவ்வளவு அள்ளி கொடுக்குறேன்னு. அவருக்கு தெரியும் யசோதா பண்ணா சரியா தான் இருக்கும்னு. கோச்சின்றது கூட கிடையாது நந்தகோபுர யசோதாவை. கண்ணனுக்கு ராமன் கதை சொல்லி தூங்க வைக்கக்கூடிய யசோதா, சமத்தா இருக்கணும் மிரட்டுற யசோதா. இது பாம்பு வாயில போய் விழும், காட்டு தீக்குள்ள போய் விளையாடும். அப்பா இந்த பிள்ளைய வச்சுண்டு அத்தனையும் சமாளிச்சுண்டு ஒவ்வொரு ராட்சசர்களும் வந்து குழந்தை காணாம போய் எல்லா கோபிகளும் திட்டி அத்தனையும் சகிச்சுண்டு அத்தனையும் ஏத்துண்டு கிருஷ்ணனுக்காக விரதம் இருந்து கிருஷ்ணனுக்காக ஜபம் பண்ணி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓடுவா. அப்பா எத்தனை பூஜை எத்தனை பண்ணிருக்கா இந்த பிள்ளைக்காக. எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் பிள்ளைக்கு எத்தனை விதமான அலங்காரம், எத்தனை விதமான ஆபரணங்கள். அப்பா அப்பா, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவ்வளவு வேலைக்காரன் உண்டு வீட்டில். ஆனா கிருஷ்ணனுக்கான பால் இவளே கறக்கணும், இவளே அதை காய்ச்சணும், இவளே அதை உரகுத்தணும், இவளே அதை தயிர் கடையணும், இவளே அந்த வெண்ணெய் எடுக்கணும், அவளே அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கும், அவளே கண்ணனுக்கு மர்மம் பூட்டுவா. அது தூங்கலைன்னா இடுப்புல தூக்கி வச்சுண்டு சந்திரனை காட்டுவா. அதை குளிப்பாட்டி விடுறதே பெரிய பாடு. அது விளையாட போயிடுத்துன்னா அது பிடிச்சி இழுத்துன்றது அவ்வளோ பெரிய பாடு. கண்ணனை பயமுறுத்துவா. ஹவு பிலோ இருக்குடா பிடிச்சிட்டு போயிட்டான்னு ஓடுவா. அந்த குண்டு உடம்பு வச்சு யசோதா ஓடுறத பார்க்கணுமே, நாங்கள்லாம் கை கொட்டி சிரிப்போம். அவளும் சிரிப்பா. அவளை கிண்டல் பண்றோம் பரிகாசம் பண்றோம்னு கூட தெரியாது அவளுக்கு. அவ்வளவு வெகுளி எங்க யசோதா. செல்லக்குட்டி தெரியுமா அது? எங்களுக்கெல்லாம் ராஜாத்தி அப்படின்னா யசோதா தான். அப்பா யாரையும் தப்பா பேச மாட்டா, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா, ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டா. அதனாலதானே பூத்தனா வந்த பொழுது கூட கண்ணன் எடுத்து கொடுத்துட்டா. கண்ணனுக்காக அப்படி உருகி உருகி 12 வயசுல கண்ணன் கிளம்பி போன பிறகு கூட கண்ணனை நினைச்சு 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 எல்லாம் பண்ணுவா. உத்தவன் பார்த்திருக்கானே யசோதையனுடைய பக்திய ஸ்ரத்தைய பாசத்தை அக்கறைய உரிமைய எல்லாம் தெய்வநங்கை யசோதா பெற்றாளே அப்படின்னு தேவகியே புலம்பிருக்காளே. தேவகியாக குலசேகர ஆழ்வார் புலம்பிருக்காளே. எத்தனை அனுபவம் பெரிய ஆழ்வாருக்கு. யசோதையை பார்த்து பார்த்து தானே கிருஷ்ணானுபவம். எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். என்ன அழகான வார்த்தை செல்லக்குட்டிங்க. வா நன்ன அடிய ராஜாத்தி. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்க எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். என்ன எப்படி சொல்ற பாட்டி? ஆமா, இந்த இளவயசு பசங்களை இவன் படுத்துற பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிஜமா சொல்லுவாள்ல பொண்ணா பிறந்து நான் படுற பாடுன்னு. அதெல்லாம் கிருஷ்ண பக்தியில மயங்கி கிருஷ்ண லாவண்யத்தை அனுபவிச்சு கிருஷ்ண பிரேமையில கிறங்கி கிருஷ்ண சுகத்தை அனுபவிச்சு அது கிடைக்காம இருக்கும் பொழுது படுற பாட யாரால சொல்ல முடியும்? போ, இவன் சங்கார்த்தமே வேண்டான்னு விடவும் முடியல. இவனோட அனுபவத்தை பட்டவர்த்தனமா வெளியில சொல்லிக்கவும் முடியல. அப்படி ஒரு பாடு இந்த பய. அதே வாமனனா வந்த பொழுது தேமேன்னு இருந்தான். அம்பரம் ஊடறுத்து பிரம்மாண்டத்துல தொலை போட்டு வெளில போயிடுறான் காலு. அப்படிதான் சகடாசுரன் பட்ட பாடு. மகாபலி தலையிலேயாவது சாதாரணமா காலை வச்சான். சகடாசுரன்லாம் உத வைகுண்டத்துல போய் விழுந்தான் அந்த பய. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. அடா 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 அடா, பய அப்படிதான் தேவேன்னு தான் வருவான்.
ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மனசுக்குள்ள சாதாரணமாக ரொம்ப நல்லவனா இருக்கானே, ரொம்ப சமத்தா இருக்கானே அப்படின்னு மனசில் லேசாக இடம் கொடுத்தோம்னா இது மனசு முழுக்க வியாபிச்சுண்டு வேற ஒன்றுத்தையும் கவனிக்க விடாம படுத்தி ஓங்கி உலகளந்து அவனுக்கிட்ட அடிமையாக்கி வச்சிரும். உம்பர் கோமான் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். தூங்குற மாதிரி நடிப்பான், படுத்து எடுப்பான். கொஞ்சம் நெஞ்சு கிடையாது அந்த பயலோட படுத்தல். நிஜமாவே உம்பர் கோமான் தேவர்களுக்கு எல்லாம் தலைவன், ஆனா மாட்டுக்கார பெயர். ஓங்கி உலகளந்தவன், ஆனா வெண்ணைக்கு அந்த பாடுபடுத்துவான். ஒரு கோபியை விட மாட்டான், எல்லாருடைய வெண்ணையும் அவனுக்கு வேணும். அது கொஞ்சம் தாண்டா இருக்கு வேணும், இவ்வளோ இருக்கேடா வேணும், அது பழசாயிடுறா வேணும், அது இப்பதாண்டா ஆயின்னு இருக்குடா பாதி தாண்டா பரவாயில்ல வேணும், பகல்ல வேணும், ராத்திரியில வேணும், மத்தியானம் வேணும், சந்தியா காலம் வேணும், எல்லாருடைய வெண்ணையும் வேணும், எல்லார் வீட்டு வெண்ணையும் வேணும், ஒருத்தரையும் விடாது பய. கோமான் அவன் வச்சதான் சட்டம், சொன்னபடி கேட்கணும், அவன் நினைச்சபடி ஆடணும். அப்பா எல்லாருக்கும் ராஜாதிராஜன். உறங்காது எழுந்திராய் செம்பர் களரடி செல்வா பலதேவா. ஆண்டாள் இந்த கண்ணனை எழுப்பினா அப்புறம்தான் ஞாபகம் வந்தது அவளுக்கு. அடடா பலராமன்னா இருக்காரே, சும்மாவே பலராமன் வந்தானோ கண்ணனை நன்னா அனுபவிச்சோம் நாங்க. எங்களுக்கெல்லாம் செம்பர் கழலடி தான் சரியா சொன்னடி பொண்ணு. யாராவது தீங்க வா நன்னா அடி நன்னா அடி செல்லக்குட்டி என்னம்மா சொல்லியிருக்கேடி ஆண்டாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அல்லவா, என்னம்மா சொல்லியிருக்காடி பொண்ணு. நாங்க பிரஜ பூமியில அனுபவிக்கிறது அப்படி சொல்லியிருக்கேடி செல்லக்குட்டி. என்ன கோபாலசுந்தரி வாயே திறக்கல, திரும்ப சும்மா இருடி. பௌர்ணமாசி தேவிக்கிட்ட என்னத்த பேசுறது, நான் சொல்றதை கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். அவ சொன்னா நந்தகோபர் யசோதை எல்லாரும் கேட்கிறான், நான் இந்த மூளைக்கு. இப்படி இருந்தியோ இன்னும் நிறைய கிருஷ்ணானுபவம் கிடைக்கும், தெரிஞ்சுதா? ஓ சரி பௌர்ணமாசி தேவி. பேசுறது அப்படியே குருச்சிமா பேசுற மாதிரியே இருக்குடி. யாரு வேதா தானே, எனக்கு தெரியும் அவளை. அடியேன் செம்பர் கழலடி செல்வா. பலராமன் வந்தான், ஆதிசேஷன். அவன் முதல்ல தேவகி கர்ப்பத்தில் வந்தான், அவன் அப்படியே யசோதை கிட்ட வந்தான், ரோஹிணி கிட்ட வந்தான், பின்னாடியே கண்ணன் தேவகி கிட்ட வந்தான், யசோதை கிட்ட வந்தான். அது செம்பர் கழலடி செல்வன். அவன் தான் எங்களுக்கு அதிர்ஷ்ட குஞ்சு, சமத்து குஞ்சு. அது பய பல சந்தர்ப்பங்களில் பலராமனை பார்த்தா அந்த பயலையே விட்டுருவா எல்லாரும். சரி போ பலராமன் பையன் தம்பி, பலராமன் பையன் மாதிரி தான். பலராமன் சின்ன பையதான், அண்ணன் தான். ஆனாலும் என்னமோ அவனே பெத்தா மாதிரி இந்த பிள்ளை அப்படி பாதுகாப்பான் தெரியுமா. என் பிள்ளை என் பிள்ளை, அது ரைட், அது அப்படிதானே இருக்கும். ஆதிசேஷன் தன் மடியிலேயே குழந்தை மாதிரி தானே பார்த்துக்கிறான். நிஜமாவே எத்தனை வயசானாலும் இந்த கிருஷ்ண குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட பலராமன் தான். செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய். இந்த பலராமன் மேலதான் பயப்படுத்துப்பான். அதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான், ராதாராணி கிடைக்கிற வரைக்கும் தான். ராதாராணி கிடைச்ச பிறகு பலராமன் எல்லாம் கிடையாது. ஆனாலும் பலராமன் சொன்னா கேட்டுப்பான். சமத்தா சொன்னடி ஆண்டாள், அழகான பாசனம் பொண்ணே. ஒரு தடவை திரும்பி சொல்ல, நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதோ அலங்காரம் தயாராயாச்சு, எனக்கு பாக்கியம். இன்னைக்கு ஆண்டாள் பாசனம் சொன்ன உடனேயே பௌர்ணமாசி தேவி சொல்ற வியாக்கியானத்தை அப்படியே நேரடியா கேட்கிற பாக்கியம். ஓ தந்தகோபுரம் வந்தாச்சா? அடடா யசோதே வா 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 வா,
என்ன பலராமா நல்லா இருக்கியா? எல்லாம் சௌக்கியம். ரொம்ப சந்தோஷம் பௌர்ணமாசி தேவி, நீங்கள் இங்கே வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணது. நந்தகோபுரே, நம்ம பசங்க, நம்ம பிரஜபூமி தானே கோகுலமும், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே கோகுலம், பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனம் எல்லாம். ரொம்ப நாளாக ஆசை, நான் வரதா இல்லை. இந்த கண்ணன் இருக்கானே படுத்தி எடுத்தான். ஏ பாட்டி நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வானா. சரிடா வரேன்டா அப்படின்னு வந்தேன். அவனுக்காக வந்தேன்றதை விட இந்த ராதா ராதா ராதான்னு புலம்புற மாதிரி சமயத்தில் படுத்துண்டு கோதா கோதா கோதான்னு ஜெபிக்கிறான். யார் இந்த கோதான்னு பார்க்க வந்தேன். இப்போதான் புரியறது. எங்க என்ன தூங்கிட்டு இருக்கானவன்? நீங்கள் வந்தாச்சு அழிப்பிடு வேலை. ஆண்டாள் சொல்லடி பொண்ணே. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நந்தகோபுர, இந்த கோதாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அடி யசோதா, பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நன்னா கிருஷ்ண அனுபவம் அனுபவிக்கட்டும். என்ன பலராமா? பௌர்ணமாசி தேவி, அது எங்கள் ராமான்னு சொன்னேன். எல்லாம் தெரியுண்டி. கோபால சுந்தரி, அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்தி அஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி. உங்களுக்கு ராமானு சொன்னால் தெரியும், எங்களுக்கெல்லாம் பலராமனா தெரியும். இப்போ என்னன்றாய்? என்ன சொன்னேன். கொஞ்சம் அதிகமாக தாண்டி பேசுகிறா திருமங்கை, அவளை கொஞ்சம் அடக்கி வை. ஓ சரி. அழகா இருக்கானே படபத்திர சாயி. எங்கள் கிருஷ்ணன் இப்படி தான் படுத்துவான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு நந்தகோபுரே நம்ம பார்த்து. நன்னா இருக்கும் நன்னா இருக்கும். யசோதா நன்னா ரெடி பண்ண. சொல்கிறாமா அப்புறம் இப்படி இருக்காய்? நன்னா இருக்கேன், ஒரு குறை இல்லை. நான் ஆரத்தி காட்டலாமா? ஆட்டம் ஆட்டம். பரம பாக்கியம் எனக்கு இன்னைக்கு. கோதா நன்னா ரெடி பண்ண. நன்னா கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு சௌக்கியமாக சந்தோஷமா வருஷா வருஷம் சமத்தா விரதம் இரு. இந்த கோபாலத்தை மறக்காமல் கூட்டின்னு வந்துரு. ஆஹா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. ஆமாம், வேதா சொல்லி அமிச்சா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேதவழி சொன்னா. குருஜி அம்மா கிருப்பை. ஆமாம், அவளுக்கு உன்னை பற்றி தான் நினப்பு. உனக்கு என்ன குறை? எல்லாரும் உன் கூட இருக்கா, சமத்தாரு, புரிஞ்சுதா? அப்படின்னு தாசன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.